ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னங்கிறது பார்க்கலாம். தோசை ஊற்றினா டவா சூடாக இருக்கும். அந்த டவாவிலேயே பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு வெள்ளை துணியில் இந்தமாரி கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு கையால் நல்லா இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது பாதி தோல் வந்துடும். அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அந்த ஹீட்டோடையே நீங்கள் உரித்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே உரித்து எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். வாஷிங் லிக்யூட் கவரில் அடிப்பகுதியில் இருக்கிற லிக்யூடெல்லாம் வாஷிங் மிஷினில் ஊற்றும் போது சரியாக ஊற்றாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்தமாதிரி கத்தி வச்சு நல்லா மேல் பக்கமாக இந்தமாதிரி நீங்கள் ப்ரெஸ் கொடுக்கும்போது லிக்யூடெல்லாம் வந்துடும். அதை ஒரு டானிக் பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அந்த டானிக் பாட்டில் இருக்கிற லிக்யூடை நம்ம வாஷிங் மிஷின்லேயும் இந்த மாதிரி லிக்யூட் பாக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தனியாக எடுத்து வச்சோன்னா அதை நம்ம ஊற வச்சு துவைக்கிற துணியில் ஊற்றிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டப்பா நிறைய வீட்டில் வச்சுருப்போம். அதில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு கருவேப்பிலை மல்லியை சுத்தம் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே போல் புதினா மல்லி, அதே மாதிரி பச்சை மிளகாய் இதேமாரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பச்சை மிளகாவை காம்பு கிள்ளிட்டு வச்சிங்கன்னா அழுவி போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். டப்பாவில் எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படியே வச்சு அதை முதல்ல நியூஸ் பேப்பரில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய கூடையில் போடுங்க. வெங்காய கூடையில் இடம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கூட வெங்காயத்தை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு எனக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி தண்டு வச்சு ஒரு துவையில் அரைச்சிருந்தேன். அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் உளுத்தம்பருப்பு, சேப்பு மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த தண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி புதினா மல்லியை வாங்கிட்டு வந்த உடனே நியூஸ் பேப்பரில் போட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சிட்டிங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட அதில் ஏதாவது புழு பூச்சி இருந்தாலும் வெளியில் வந்துடும். புதினா மல்லியை சுத்தம் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.